நவீன ஓகே, நீ படிக்க போகிறோம். நவீன படவரை கலைகள் பற்றி படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இந்த பாடத்தை பற்றி படித்தது ஸ்கூலில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க பார்ப்போம். சுகன்யா சொல்லுங்க. சிவகங்கன்னா பௌதிக மானிட தரை தோற்ற இடம்சார் அம்சங்களை ம். ஒரு ஓகே. நவீன முறையில எவ்வாறு காட்டுறது அப்படிங்கிற ஒரு சம்பந்தப்பட்ட பாடம். ஓகே, விதுஷி சொல்லுங்க. எனக்கு தெரியாது அண்ணா, இந்த கிளாஸ்க்கு நான் போகல படிச்சு கொடுக்கும்போது. தஷானி. தஷானி இருக்கீங்களா? சரி, கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ படம்னா என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு? சுகன்யா. Yes, நம்ம படம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா எல்லாம்? ஓகே, அப்புறம் ஒன்று பார்த்தோம், படவரை கலையியல் அப்படின்னு சொல்லி. ஞாபகம் இருக்கா? ஆமாங்க. எஸ். ஸோ அந்த படம், படவரை கலைகள் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? அதுட்டு ஒரு தொடர்ச்சி தான். அதில் வந்த ஒரு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தான் இந்த நவீன படவரை கலைகள். சரியா? அதாவது இந்த ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ், ரிமோட் சென்சிங். ஸோ இதுகளை தான் நீங்கள் படிக்க போறீங்க. இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஓ, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடல் மாதிரி இந்த பாடம். இதுல ஒரு சின்ன பகுதி, ஒரு ஒரு பிரீஃப் பிரீஃப் நாலேஜ் தான் உங்க சிலபஸ்ல போட்டிருக்காங்க ஏ லெவலுக்கு. சரியா? யூனிவர்சிட்டியில கூட இது ஒரு சின்ன அளவு தான் படிப்பிக்கிறாங்க. ஆனா இது ஒரு பெரிய ஒரு ஏரியா சப்ஜெக்ட். சரி. ஸோ இதுல ஒரு பேசிக்கான விஷயங்கள், ஒரு அறிமுகம், அதுகளை மட்டும்தான் பார்க்க போறோம். இவ்வளோ நாள் பார்த்தோம் கொஞ்சம் வரைபடங்கள், அதுகளோட தொடர்புபட்ட விஷயங்கள் பார்த்தேன்னா இது வரைக்கும் அநேகமா அந்த வரைபடங்கள், அது சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம். கொஞ்சம் ரிலேட்டடா மெக்ஸோட வந்துச்சு. இது கொஞ்சம் சயின்டிஃபிக் அப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சயின்ஸ் அது ஜேஎஸ்ன்னு சொல்றது, அதான் சயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது அதை பத்தி படிக்க போறோம். ஓகே, நம்ம பார்ப்போம் அடுத்து. 1 minute ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? கேக்குதா? ஓமண்ணா. எஸ். இப்போ ஒரு ஆள் சொல்லுங்க, படவரை கலைகள் அப்படின்னா என்ன? குயிக்கா. வாட் இஸ் கார்டோகிராஃபி? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குது தானே சொல்றது? இல்ல, சுகன்யா. ஓ அண்ணா கேக்குது. எஸ். அப்ப சொல்லுங்க விட, படவரை கலைகள்னா என்ன?
இரு பரிமாணத்துல இருக்கிற ஒரு படத்தை ம் தலைப்பு, அளவு திட்டம், ம் திசை, குறியீடுகள் என்பவற்றை பயன்படுத்தி ஒரு தட்டையான தாளில் முப்பரிமாண வடிவத்தில் வரையப்படுவது படம் எனப்படும். இதுக்கு பல நுட்ப முறைகளை பயன்படுத்தி வரைவோம். அது படவர கலையியல் என அழைக்கப்படும். ஓகே சுகன்யா, வெரி குட். ஓகே, இப்போ பட வரைகலைகள்னா என்னன்னு சுகன்யா சொன்னாங்க. அதாவது அஹ், அதாவது ஒரு புவி மேற்பரப்புல காணப்படுற பௌதிக மானிட அம்சங்களை வந்து ஒரு தட்டையான தாளில் பொருத்தமான நிறம், குறியீடு, அளவு திட்டம், திசை இதுகளை பயன்படுத்தி முப்பரிமாணத்துல இருக்க நிலத்தோற்றங்களை இருபரிமாணத்துக்கு மாற்றப்பட்டு வரையப்படுறது படம் அப்படின்னு சொல்லுவோம். படம்னா என்ன? அந்த படத்தை வரைகிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற நுட்ப முறைகள், கலை, அதை சொல்லுவோம் படவரை கலையியல்னு சொல்லுவோம். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க டிஃபரெண்ட். சரி, இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நவீன படவரை கலையியல். படவரை கலையியல்ல நவீன படவரை கலையியல், மாடர்ன் கார்ட்டோகிராஃபி. சரியா? ஸோ அதே நான் பாருங்க. இப்போ நம்ம பார்த்தோம், அது என்ன செய்யறோம், ஒரு தாளில் வரைகிறோம். நம்மளாம் மெனுவலா கையால வரைகிறது தான் அந்த படவரை கலையல்னு சொன்னோம் பொதுவா. சரியா? இங்க என்னன்னு சொன்னா இந்த கணினி. சரியா? முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கணினி அப்புறம் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள்ட்டு வளர்ச்சி. சரி, கணினி அப்புறம் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள்ட்டு வளர்ச்சி காரணமாக இந்த புவியியல் இடம் சார்ந்த தரவுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்து அவற்றை வரைபடமாக காட்சிப்படுத்துகின்ற அறிவியல் கலை தான் வந்து நவீன படவரை கலையல் அப்படின்னு சொல்றோம். சரியா? நவீன படவரை கலையல் ஏன் வந்துச்சுன்னு சொன்னா இந்த கணினி விட்டு வளர்ச்சி, கணினி விட்டு ஆஹ், அபிவிருத்தி, அப்புறம் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், இணையம், வலைப்பின்னல், இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்ட்டு வளர்ச்சி இதுகள் காரணமாக வந்து அந்த புவியியல் இடம் சார்ந்த தரவுகளை வந்து என்ன செய்றோம், சேமிச்சு பகுப்பாய்வு செஞ்சு அவற்றை வந்து வரைபடமாக காட்சிப்படுத்துகின்ற அந்த அறிவியல், சயின்டிபிக் ஆர்ட். சரியா? அதைத்தான் சொல்றோம் நவீன படவரை கலையல் அப்படின்னு சொல்றோம். சரியா? நவீன படவரை கலையல் நான் விளங்கிச்சா? ஸ்டூடெண்ட்ஸ் விளங்கிச்சா இல்லைங்களா? விளங்குச்சுன்னா குட். மத்தாக்கள்? விளங்கிச்சு சார். விளங்குச்சு. ஓகே, வெரி குட். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வி வந்திருக்கு. உங்க அட்வான்ஸ் லெவல் ஃபைனல் பேப்பர்ல இந்த கேள்வி வந்திருக்கு. சரியா? நவீன படவரை கலையியல் என்பதால் கருதப்படுவது யாது? சரி, ஸோ அதுக்கு 2 மார்க்ஸ் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஓகேவா இருக்கும். ஸோ அதனால கவனிச்சுக்கொள்ளுங்க. அடுத்து நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். முதலாக வந்து வரையப்பட்ட படம் யாது? யாருக்காச்சும் தெரியுமா? இப்போ நம்ம படம்னா என்னன்னு பார்க்குறோம், பட வரை கலையில் பார்க்குறோம். ஸோ உங்கள்கிட்ட கேட்குறேன், முதலாக வரையப்பட்ட படம் யாது? தெரியாதா? ஸ்டூடெண்ட்ஸ், நோ ஐடியா. அட்சயா? ஆம் சார். எஸ், உங்களுக்கு தெரியாதா? ஓ லெவல்ல அந்த பலகை தட்டில் களிமண்ணில் வரையப்பட்ட புராதன படம், அந்த எஸ், தேனியர்ட்ட. எஸ், வெரி குட். அதான் கரெக்ட். சரியா? முதலாக வரையப்பட்ட படம் எதுன்னு சொன்னா மொசபத்தேமியா நாகரிகத்துல வந்து களிமண் தட்டுல வந்து வரைஞ்சிருக்காங்க அவங்களோட அந்த ஏரியாவை. சரியா? அதான் முதலாக வரையப்பட்ட படம். சரியா? த ஃபர்ஸ்ட் மேப். ஸோ எக்ஸாமுக்கு மேபி வரலாம். சரியா? முதலாக வரையப்பட்ட படம் யாது? அப்படி ஒரு கேள்வி வந்தா
யூ ஷுட் ஆன்சர் என்னது மொசபெத்தேமியா நாகரிகத்தின் களிமண் தட்டினால் வரையப்பட்ட படம். சரியா? ஸோ இதுதான் வந்து முதல்ல வரையப்பட்ட படம். ஸோ படம்ங்கிறது வந்து அங்கே ஆரம்பிச்சிச்சு. ரைட்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. சரி, அங்க ஆரம்பிச்ச அந்த படம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அஹ், எப்படி சொல்றது, இலைகள்ல வரையப்பட்டுச்சு, அப்புறம் துணிகள்ல வரையப்பட்டுச்சு, அப்புறம் தாள்ல வரையப்பட்டுச்சு, ஏடுகளெல்லாம் தாள்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுல வரையப்பட்டுச்சு. சரியா? இப்படியே அதுக்கப்புறம் அந்த நாடுகாண் பயணங்கள், ஆஹ், இந்த காலனித்துவ மயமாக்கம், இப்படிலாம் அதுக்கெல்லாம் படம் தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்படி அந்த ஒரு வளர்ச்சி வந்து அப்படிதான் இருக்கு. ஆரம்பத்துல இந்த களிமண் தட்டில் ஆரம்பிச்சது இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டரை தாண்டியும் அட்வான்ஸா போயிருச்சு. ஸோ இதான் இப்படிதான் ஹிஸ்டரி இருக்கு அதுக்கு. ஸோ அதுல தான் ஒரு பார்ட் தான் இந்த நவீன படவரை கலையியல். சரியா? இது ஏன் ஸ்டார்ட் ஆகுனுச்சு? தாளில் தான் வரைஞ்சிட்டு இருந்தோம் நம்ம. சரி, இடவிலக்க படங்கள் அதுகள் வரைஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கணினி வளர்ச்சி, டிஜிட்டல் தொழில்நுட்பங்களோட வளர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நவீன படவரை கலைகளுக்கு வந்து ஒரு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. சரியா? அதுல தான் என்ன பேசிக்னு சொன்னா இந்த நவீன படவரை கலையில் நுட்பங்கள். சரியா? என்னன்னா அதுல ஒன்று தான் ஜிஐஎஸ். சரியா? புவியியல் தகவல் முறைமை, ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ரெண்டாவது ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அடுத்ததா வந்து ரிமோட் சென்சிங், என்னது தொலையுணர்வு தொழில்நுட்பம். சரி, அதுக்கப்புறம் செய்மதி படங்கள், சேட்டலைட் இமேஜ். அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து இன்டர்நெட் மொபைல் வரைபடங்கள் வச்சு வந்துருச்சு. நம்ம மொபைலில் கூட மெப்பிங் செய்யலாம். உங்க கூகுள் மேப்ஸ் எடுத்து பார்க்குறீங்க, இன்டர்நெட்ல பார்க்குறீங்க. ஸோ அது அந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த மெப்பிங், இந்த பட வரைகலை சொல்லிட்டு வரலாறு. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், படம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுச்சு, இப்போ எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, ஸோ விளங்கிச்சா? இப்போ நவீன படவரை கலையில் நுட்பங்கள் யாவை அப்படின்னு கேட்டா நீங்க எழுதுவீங்க புவியியல் தகவல் முறைமை, பூகோள இடைநிலை முறைமை, தொலையுணர்வு தொழில்நுட்பம். இதுகளை எழுதுனீங்கன்னா சரி. சரியா? ஸோ விளங்கிருச்சா இந்த விஷயம் சொன்னது? ஆமாண்ணா. ஓகே, வாமரூபினி கேக்குதா? ஓ, விளங்குதண்ணா. எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஜிஐஎஸ் பத்தி பார்க்க போறோம். சாரி, புவியியல் தகவல் முறைமை தொடர்பாக சில விஷயங்கள் வந்து பார்ப்போம். நீ படிச்சிருப்பீங்க, அந்த விஷயங்கள் தான் அங்கேயும் வருது. பாருங்க, புவியியல் தகவல் முறைமை அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஜிஐஎஸ்? ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு வரைவிலக்கணம் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரி, புவியியல் தகவல் முறைமைனா என்ன? ஸோ இலகுவா சொல்ல போனா புவியியல் தகவல் முறைமை என்பது புவியின் இடம்சார் தரவுகளை, சரியா, பூமி விட்டு இடம்சார் தரவுகளை வந்து சேகரித்து, சரியா, ஒவ்வொரு வேர்டிங்கும் முக்கியம், கவனமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இடம்சார் தரவுகளை சேகரித்து அவற்றை சேமித்து பகுப்பாய்வு செய்து வரைபடங்களாக்கி அவற்றை காட்சிப்படுத்தும் கணினி அடிப்படையிலான முறைமையாகும். இட்ஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம். சரி, அதாவது இந்த வரை வரைபடங்களை மேற்கொள்றதுக்கான கணினியை அடிப்படையாக கொண்ட ஒரு முறைமை தான் இந்த ஜிஐஎஸ். சரியா? அதுக்கான ஒரு கம்ப்ளீட் வரைவிலக்கணம் தான் இது. அதாவது பூமி விட்டு இடம்சார் தரவுகளை சேகரித்தல், அது முக்கியம். சரியா? தரவை வந்து சேகரிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை வந்து சேமிக்கிறோம், ரைட், ஸ்டோர் பண்றோம். அடுத்து என்ன செய்றோம்? பகுப்பாய்வு செய்றோம். அடுத்து என்ன செய்றோம்? வரைபடங்களாக்கி காட்சிப்படுத்துறோம், விசுவலைசேஷன் பண்றோம். இதெல்லாம் எதை அடிப்படையில செய்றோம்? கணினியின் அடிப்படையில செய்றோம். ஸோ இந்த முறைமைக்கு பேர் தான் புவியியல் தகவல் முறைமை. சரி, விளங்கிச்சா புவியியல் தகவல் முறைமைனா என்னன்னு சொல்லி? எஸ். ஸோ உங்களுக்கு கேள்வி வந்திருக்க எக்ஸாம்க்கு, புவியியல் தகவல் முறைமை என்பதால் கருதப்படுவது யாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு வரைவிலக்கணம்
ஓகே. இந்த மாதிரி ஒரு வரைவிலக்கணத்தை எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான மார்க்ஸ் அப்படியே கிடைச்சிரும். இதுக்கு மேலாகவும் நீங்கள் படித்த விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் போட்டு எழுதலாம் ஒரு வரைவிலக்கணம். சரியா? ஸோ அங்கே பாருங்க ஒருத்தர் சொல்கிறாரு ஆரோனோஃப். ஏன்னா ஆரோனோஃப் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாரு ஜிஐஎஸ் பற்றி. அதே தான் நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. A computer-based system that provides four set of capabilities: data capture and preparation, data management, including storage and maintenance, data manipulation and analysis, and data presentation to handle georeferenced data. நான் சொன்ன வரைவிலக்கணம் தான் இங்கே அவரும் சொல்லியிருக்காரு. ஐ மீன் நான் இந்த வரைவிலக்கணம் சொல்லலை, புக்கில் இருந்து சொன்ன வரைவிலக்கணம் அதை தான் இவரும் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம், அதாவது கணினியின் அடிப்படையிலான ஒரு முறைமைன்னு சொல்றாரு. அதுல 4 விஷயங்கள் சொல்றாரு. தரவு சேகரிக்கிறது, அதை வந்து சேமித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் அதை பகுப்பாய்வு செய்யறது, அப்புறம் ப்ரெசன்டேஷன் அதாவது காட்சிப்படுத்துறது புவியியல் சார் தரவுகளை. ஸோ இந்த வரைவிலக்கணம் தான் இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வரைவிலக்கணத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறக்காதீங்க. சரியா? ஸோ புவியியல் தகவல் முறைமை என்றால் என்னன்னு விளங்கிச்சா? ஸ்டூடெண்ட்ஸ் விளங்கிச்சா? Yes, sir. எஸ். வாட் இஸ் ஜிஐஎஸ், அட்சயா? Can you? மாமா ரூபினி சொல்லலுமா பார்க்காம? சொல்லல அண்ணா. எஸ் ப்ளீஸ். புவியியல் தகவல் முறைமை அப்படின்ட்டு சொல்றது என்ன சொன்னா, புவியின் இடம் சார்ந்த தரவுகளை வந்து சேகரித்து அதை வந்து பெற்றுக்கொண்டு அதை வந்து தேக்கி வைத்து அதை வந்து இற்றைப்படுத்தும் வகையில பகுப்பாய்வு செஞ்சு அதை வந்து காட்சிப்படுத்தி கையாளுதல் இப்படியான ஒழுங்குமுறைக்கேற்ப அதை வந்து திரட்டி அதை வந்து ஒரு முறைமை வடிவில அமைக்கிறது தான் ஜிஏஎஸ்ன்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே மாமா ரூபினி, வெரி குட். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஜிஐஎஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இனி கேட்டால் கண்டிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கணும். சரி சரி. அடுத்த ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த புவியியல் தகவல் முறைமை விட்டு கூறுகள், சரியா? காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ், சரியா? அது என்ன கூறுகள்னு சொன்னால், இந்த ஜிஐஎஸ் வந்து பிரதானமாக அந்த 5 கூறுகள் இருக்கு ஸ்டூடெண்ட், சரியா? இந்த 5 கூறுகள் விட்டு ஒருங்கிணைப்பு தான், சரியா? ஒருங்கிணைப்பு தான் ஜிஐஎஸ், சரியா? இதுல ஒரு கூறு இல்லாட்டியும் ஜிஐஎஸ் இயங்காது, சரியா? ஸோ அதைத்தான் நம்ம ஜிஐஎஸ்ஸின் கூறுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜிஐஎஸ் வந்து சிறப்பாக செயல்படணும்னு சொன்னா இந்த கூறுகள் வந்து ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இதுல ஒரு கூறு இல்லாட்டியும் ஜிஐஎஸ்ஸால தொழிற்பட முடியாது, சரியா? ஸோ பிரதான கூறுகள் வந்து 5 இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒன்னாவது வந்து வன்பொருள், சரியா? கணினி வன்பொருள், ஹார்ட்வேர். ரெண்டாவது கணினி மென்பொருள், சாஃப்ட்வேர், சரி? மூணாவது தரவு, டேட்டா. நாலாவது பீப்பிள், அதாவது பயனர்னு சொல்லுவோம். கடைசியா வந்து மெத்தட்ஸ், அதாவது முறைமைகள், சரியா? ஸோ இந்த விஷயங்கள் தான் ஒரு ஜிஐஎஸ் விட்டு கூறுகள், சரியா? இந்த 5 கூறுகளும் தான் பிரதான 5 கூறுகள். இது ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு செயல்படுது, சரியா? நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு கூறு இல்லாட்டியும் ஜிஐஎஸ் தொழிற்படுத்த முடியாது. ஸோ ஓகேவா? ஜிஐஎஸ்ஸின் கூறுகள் என்னென்னு விளங்கிருச்சா? தேங்க்யூ. விளங்கிச்சுண்ணா. ஓகே, மத்தாக்கள் சொல்லக்கூடியதா இருக்குமா இனி? சர்வான்? விளங்கிருச்சுண்ணா.
ஓகே, குட். சுகன்யா, ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு கேள்வியும் வந்து உங்க எக்ஸாமுக்கு வந்திருக்கு. சரி, ஃபைனல் எக்ஸாமுக்கு ஜிஐஎஸ்ஸின் கூறுகள் நான்கினை குறிப்பிடுக. சரி, ஸோ 5 கூறு இருக்கா இல்லை 4 கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வரும், இந்த ஜிஐஎஸ்ஸின் கூறுகளை குறிப்பிட்டு சுருக்கமாக ஆராய்க. சரியா, இப்போ ஒவ்வொரு கூரை பற்றியும் உங்களுக்கு வந்து எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி, ஸோ அதுகள் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் குயிக்காக போகிற மாதிரி இருக்கா, அப்படி இருந்தால் சொல்லுங்க. சரி, ஓகே. பெஸ்ட் பாருங்க, ஹார்ட்வேர். சரியா, கணினியின் வன்பொருள். சரியா, அதாவது ஜிஐஎஸ்னுடைய கூறுகளில் ஒன்று தான் வந்து இந்த வன்பொருள், ஹார்ட்வேர். உங்களுக்கு தெரியும், வன்பொருள் அப்படின்னு சொல்றது வந்து இலகுவா சொல்லணும்னு சொன்னா, ஒரு கணினியில வந்து நீங்க தொட்டுணரக்கூடிய சாதனங்கள்லாம் வன்பொருள்னு சொல்லுவோம். ஏன்னா அதாவது உங்க கையால வந்து தொட்டுணரக்கூடிய சாதனங்கள்லாம். சரியா, ஸோ அந்த மாதிரி ஜிஐஎஸ்ல சொல்ல போனா ஜிஐஎஸ் இயங்க பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் சாதனங்கள். சரியா, அதாவது ஜிஐஎஸ் வந்து தொழிற்படணும்னு சொன்னா அதுக்கு சில கருவிகளும் சாதனங்களும் வேணும். சரியா, சில டூல்ஸும் டிவைசஸும் வேணும். அதைத்தான் வந்து கணினி வன்பொருள் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, உதாரணத்துக்கு கணினி, ஜிஐஎஸ் நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொன்னா கம்ப்யூட்டர் ஒன்று கட்டாயம் வேணும் வேணாம். சரியா, அந்த கணினி வந்து ஒரு வன்பொருள். கணினி நீங்க வந்து தொட்டு பார்க்கலாம். சரி, அடுத்து ஜிபிஎஸ் கருவி, அதாவது ஒரு இடத்தை வந்து லொக்கேட் பண்ணி காட்டணும்னு சொன்னா, நீங்க லொக்கேஷன் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஜிபிஎஸ் கருவி ஒன்று வேணும். சரி, அடுத்து வந்து ஸ்கேனர். சரியா, ஸ்கேனர், இந்த பிரிண்டர். சரியா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஜிஏஎஸ்ல செஞ்சுட்டு அதை ஒரு பிரிண்டிங் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிரிண்டர் வேணும்னா, ஸோ அது ஒரு வன்பொருள். அடுத்து சர்வர். சரியா, இந்த இந்த இதெல்லாம் வந்து வன்பொருள்னு சொல்கிறோம். ஜிஏஎஸ்ஸின் வன்பொருள்கள்னு நம்ம சொல்லலாம். சரியா, இதை பற்றி நிறைய டீட்டெயில்டாக இருக்குது படிக்கிறதுக்கு. ஆனால் உங்கள் லெவலுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். சரியா, ஹார்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேருக்கான உதாரணங்கள் ஜிஐஎஸ்ல. சரியா, இதை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான மார்க்ஸ் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தான் சந்தேகம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? விளங்கிச்சுண்ணா. ஓகே, வாமொருபினி விளங்கல, சாரி. அண்ணா ஜிபிஎஸ் கருவிங்கிறது என்னத்துன்னா? ஜிபிஎஸ் கருவினா வாமொருபினி அது ஒரு டிவைஸ் தான். சரியா, நொக்கியா ஃபோன் இருக்கு இல்லையா, சின்ன நொக்கியா ஃபோன் இருக்கும், அண்ணா அந்த மாதிரி இருக்கும் அந்த டிவைஸ். அது வந்து இப்போ நீங்கள் இருக்க இடத்த வந்து லொக்கேட் பண்ணி காட்டும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த இப்போ ஒரு இடத்துல நின்று ஜிபிஎஸ் அந்த கருவியில் வந்து அதை டச் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த அகலக்கோட்டில் எந்த நெடுங்கோட்டில் இருக்கீங்க அது அப்படியே காட்டும். அதுதான் ஜிபிஎஸ் கருவி. விளங்கிச்சா? விளங்கிச்சுண்ணா. ஓகே, இது வந்து ஒரு சாதனம், அதாவது ஒரு வன்பொருள். ஏன்னா நீ அதை கையால வந்து தொட்டுணர முடியுமே, அதனால சொல்றாங்க. சரி, அட்சயா விளங்கிச்சா? ஆம் சார். ஓகே, குட். ஓகே, அப்போ வன்பொருள் உங்களுக்கு விளங்கிருச்சுன்னு சொன்னா அடுத்ததுக்கு போவோம். அடுத்து வந்து மென்பொருள். சரியா, சாஃப்ட்வேர். சரியா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பிரதானமான ஒரு விஷயம். சரியா, கவனிச்சுக்கொள்ளுங்க. ஜிஏஎஸ் நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொன்னா, ஒரு படவரை கலையில் வேலை செய்யணும்னு சொன்னா கட்டாயமா நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஜிபிஎஸ் சாஃப்ட்வேர் வேணும். சாரி, ஜிஐஎஸ், சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர் வேணும். சரியா, இது என்ன செய்யும்னு சொன்னா புவியியல் தகவல்களை சேகரித்து சேமித்து அதை பகுப்பாய்வு செய்து வரைபட வடிவில் காட்சிப்படுத்த பயன்படுத்தும் கணினி நிரல்களாகும். சரியா, கணினி நிரல்கள் தான் இந்த மென்பொருள். நிரல்கள்னு சொல்றது ப்ரோசஸ். இப்போ நீங்க உதாரணத்துக்கு
இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கொள்றீங்கன்னு வச்சுக்கோமே. உங்கள் ஃபோனில் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் வந்து ஒரு மென்பொருள் தான். சரியா? ஸோ அதில் என்ன செய்கிறீங்க? போய்ட்டு மெசேஜ் அனுப்புறீங்க, ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்க, ஸ்டேட்டஸ் போடுறீங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, இதெல்லாம் செய்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் தொட்டு உணர்றீங்களா? இல்லைல்ல. நீங்கள் நீங்கள் டச் பண்ணுறீங்க. அந்த தொட்டு உணர்தலை நான் சொல்லலை. அதாவது நீங்கள் கட்டளையை கொடுக்குறீங்க, அது செய்யுது. நீங்கள் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க, அது ஆப்ஷனுக்கு போகுது. ஸோ அதுதான் சாஃப்ட்வேர்னு சொல்கிறது. சரியா? நீங்கள் சொல்கிறத அது செய்யும் ஒரு எப் மூலியமாக. அந்த மாதிரி தான் இந்த ஜிஐஎஸ் சாஃப்ட்வேருங்கிறது. இந்த புவியியல் தகவல்களை வந்து சேகரிக்கிறது, சேமிக்கிறது, அதை பகுப்பாய்வு செய்கிறது, வரைபட வடிவில் காட்சிப்படுத்துறதெல்லாம் இந்த கணினியில் இருக்க அந்த சாஃப்ட்வேர் தான் செய்யும். சரியா? சாஃப்ட்வேர் இருக்கும், அதன் மூலியமா நீங்கள் செய்வீங்க. சரியா? இதுதான் ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர். சரியா? சாஃப்ட்வேருக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர். அதாவது ஒரு எப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரி இதெல்லாம் ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஆர்க் ஜிஐஎஸ், QGIS நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மறக்காதீங்க. கிராஸ் ஜிஐஎஸ், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் ஜிஐஎஸ், சாகா ஜிஐஎஸ், நிறைய இருக்கு. வேர்ல்ட் வியூ, அப்படி நிறைய ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதில் சிலதுகள் இது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? விளங்கிச்சா சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லி? விளங்கிச்சா விளங்கலையா? விளங்கிச்சுண்ணா. ஓகே. இந்த சாஃப்ட்வேரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆன்சர் எழுதக்குள்ள இதெல்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா உங்கள் ஆன்சர் பெர்ஃபெக்டாக பெஸ்ட்டாக இருக்கும். நட்சையா விளங்கிச்சா? Yeah, sir. ஓகே. இதில் பாருங்க, இந்த ஆர்க்ஜிஐஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரியா? அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆர்க்ஜிஐஎஸ். இப்போ ஜிஐஎஸ் மெப்பிங் ஒர்க்கெல்லாம் செய்கிறோம்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன், அதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஆர்க்ஜிஐஎஸ்ல இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு மெப்பிங் ஒர்க்கெல்லாம் இதில் செய்யலாம். சரி, தெரியுதா ஸ்க்ரீன்? ஸ்பேஷியல் அனாலிசிஸ் எல்லாமே செய்யலாம் இதில். தெரியுதா? தெரியுதுண்ணா. எஸ். இப்போ இந்த பாருங்க, இது சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு எப் மாதிரி, ஒரு எப்போலுக்கு நான் இருக்கேன். இப்போ இதில் பாருங்க, எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரியா? இப்போ இதில் நான் தேவையான எல்லாமே செஞ்சுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இப்போ இந்த மெப்பை நான் வந்து சேட்டலைட் இமேஜாக மாற்ற போகிறேன். சரியா? அவர் மாற்றி தருவார். இப்போ நான் அந்த சேட்டலைட் இமேஜாக மாற்ற சொல்லி அந்த ஆப்ஷனை கொடுத்தேன், அது மாற்றிருச்சு. அது சாஃப்ட்வேர் அதுவாக மாற்றிருச்சு. ஸோ இப்போ எனக்கு தேவையான ஒரு இடத்த வந்து நான் ஜூம் பண்ணி எடுக்க போகிறேன். சரியா? இப்போ மத்திய மலைநாடு இருக்கா? ஆ, நுவரெலியா டிஸ்ட்ரிக்டை நான் பார்க்க போகிறேன்னு சொன்னால் அந்த அப்படி ஜூம் பண்ணி பார்ப்பேன் நான். சரியா? இது ஒரு நதி ஓடுது. ஸோ இப்படி எனக்கு தேவையான வேலைகளை நான் நான் சொல்ல அது செய்யுது, அந்த செய்யுது. நம்ம கட்டளை கொடுக்குறேன், அது செய்யுது. அதுதான் சாஃப்ட்வேர் விட்டு வேலை. சரியா? இந்த மாதிரில எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு ஸ்டூடெண்ட். எல்லாமே செய்யலாம் நமக்கு தேவையானது. ஸோ உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் இதை நான் எடுத்து காட்டினேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சாஃப்ட்வேர் என்னன்னு விளங்கி சாப்ப கிளியர்? ஓ, விளங்கிச்சுண்ணா. விளங்கிச்சுண்ணா. ஐ எம் சாரி. இந்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த உதாரணத்தை ஆன்சரில் போட்டு எழுதுனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஆன்சர். சரி. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கூறுக்கு வரோம், தரவு. சரியா? இந்த தரவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சுட்டோம். ஏன்னா தரவுனா என்ன அதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கணும்? தரவு இருக்கணும். ஏன்னா இப்போ சாஃப்ட்வேரும் இருக்குது நம்மகிட்ட, ஹார்ட்வேரும் இருக்குது, கணினியும் இருக்குது, ஜிஐஎஸ் சாஃப்ட்வேரும் இருக்குன்னு வச்சுக்கொள்வோமே.
தரவு இல்லைன்னு சொன்னா நம்ம என்னத்துக்கு பகுப்பாய்வு செய்ய இயலுமா? இயலாது. ஒரு தரவு இருந்தா தான் நம்ம வந்து அந்த நமக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியும். ஸோ ஜிஐஎஸ்ல வந்து ஒரு மிக முக்கியமான கூறு தான் இந்த தரவு. சரியா? ஏன் நம்ம எந்த ஒரு ஒரு வேலை செய்யணும்னாலும் தரவு கட்டாயம் வேணுமேனா? இப்போ நான் அந்த ஜிஐஎஸ்ல என்ன சொல்லலாம், இலங்கை விட்டு ஆறுகளை வந்து நான் காட்ட போறேன். சரி, ஆறுகளை வந்து நான் ஒரு மெப்ல காட்ட போறேன்னு சொல்லி ஜிஐஎஸ்ல நான் ஒர்க் பண்றேன்னு சொன்னா எனக்கு கண்டிப்பா இலங்கை விட்டு ஆறுகள் பத்தின ஒரு தரவு வேணும்னா, ஆறுகள் பத்தின ஒரு ஒரு ஃபைல் எனக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணனாலும் அதுக்கான தரவு அவசியம். சரியா? ஸோ இந்த தரவு வந்து ஜிஐஎஸ்ல பிரதானமா 2 வகைப்படுது. சரி, அஹ், நம்ம நிறைய தரவு வகைகள் பார்த்தோமேனா, இங்க கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஜிஐஎஸ்ல தரவு வந்து பிரதானமா 2 வகைப்படுது. சரியா? ஒன்னு இடம் சார்ந்த தரவு, இடம்சார் தரவு, ஸ்பேஷியல் டேட்டா. இன்னொன்னு பண்பு தரவு. சரியா? ஆட்ரிபியூட் டேட்டா. ஒன்னு இடம்சார் தரவு, இன்னொன்னு பண்பு தரவு. பெரிய கன்ஃபியூஷன்ல இது ரொம்ப ஈஸியான விஷயம். இடம்சார் தரவுனா புவியியல் அமைவிடத்தை காட்டும். சரியா? ஒரு இடத்தினுடைய அமைவிடத்தை, லொக்கேஷனை காட்டுனுச்சுன்னு சொன்னா அந்த தரவு வந்து இடம்சார் தரவு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு நகரத்தினுடைய அமைவிடத்தை காட்டுனுச்சுன்னு சொன்னா, சரியா, அதனுடைய லொக்கேஷனை காட்டுனுச்சுன்னு சொன்னா அது வந்து இடம் சார்ந்த தரவு. பண்பு தரவுன்னு சொல்றது அந்த இடத்தை பத்திய ஏனைய தகவல்களை வந்து சொன்னிச்சின்னு சொன்னா, அமைவிடம் தாண்டி ஏனைய விஷயங்களை வந்து சொன்னிச்சின்னு சொன்னா அது பண்பு தரவு, அட்ரிபியூட் டேட்டா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்க ஒரு நகரத்துட்டு அமைவிடத்தை சொன்னேன்னா அது ஸ்பேஷியல் டேட்டா, இடம்சார் தரவு. அந்த நகரத்துட்டு பேரு, அங்க இருக்க மக்கள் தொகை, அந்த மாதிரி அது பண்பு சார்ந்த தகவல்களை நான் சொன்னேன்னு சொன்னா அது பண்பு தரவு. ஸோ இந்த கேள்வியும் உங்க ஏலவல் எக்ஸாமுக்கு வந்திருக்கு ஒருக்கா. இடம்சார் தரவு பண்பு தரவா என்பதால் கருதப்படுவது யாது? சுகன்யா ஞாபகம் இருக்கா? பண்பு தரவு. எஸ், சொல்லுங்க சார். பண்பு தரவு வந்து இடம் சாரா தரவுன்னு சொல்லலாமா? இடம் சாரா தரவுன்னு சொல்லலாம், நான் ஸ்பேஷியல் டேட்டான்னு சொல்லலாம். எஸ், கரெக்ட், வெரி குட். சரியா? பண்பு தரவுன்னு சொல்லலாம், இடம் சாரா தரவுன்னு சொல்லலாம், அட்ரிபியூட் டேட்டான்னு சொல்லலாம். இன்னொரு பேரும் இருக்கு ஸ்டூடெண்ட், மைண்டுக்கு வர மாட்டேங்குது, ஞாபகம் தான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை சொல்லலாம். சரி, சுகன்யா ஞாபகம் இருக்கா இந்த கொஸ்டின் என்கிட்ட நான் கேட்டீங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி? எஸ், இப்போ விளங்கிச்சா இந்த தரவு பத்தி? ஸ்பேஷியல் டேட்டா, நான் ஸ்பேஷியல் டேட்டா, ஒரு அட்ரிபியூட் டேட்டா. எஸ், அக்ஷயா விளங்கிச்சா? சார். ஆமா ரூபினி? ஓ விளங்கிச்சுண்ணா. எஸ், படிச்சு கொடுக்குறது விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ், இல்லாட்டி ஏதோ குழப்புற மாதிரி இருக்கான்? விளங்குதுண்ணா. ஓகே ஓகே. ஸோ இப்போ தரவு பார்த்துட்டோம். தரவுல வந்து இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். தரவுல வந்து 2 வகை சொன்னேன், இடம் சார்ந்த தரவு, பண்பு தரவு, இல்லாட்டி இடம் சாரா தரவு இப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ இந்த இடம் சார்ந்த தரவு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஷியல் டேட்டா. இடம் சார்ந்த தரவுனா என்ன சர்வான்? ஒரு ஒரு புவியியல் அமைவிடத்தை பத்தி எடுக்கிறது. ஒரு ஒரு பிரதேசத்துட்டு அமைவிடத்தை வந்து சொல்றது தான் வந்து இடம் சார்ந்த தரவுன்னு நான் சொன்னேன். ரைட். இப்போ இந்த இடம் சார்ந்த தரவை வந்து 2ஆ நம்ம பிரிக்கிறோம் எங்க ஜிஐஎஸ்ல. சரி, குழப்பிடக்கூடாது. ஜிஐஎஸ்ல இந்த ஸ்பேஷியல் டேட்டா வந்து இன்னும் 2 வகையாக பிரிக்கிறோம். சரியா? ஒன்று வந்து வெக்டர் டேட்டா, இன்னொன்று ராஸ்டர் டேட்டா. சரியா? காவி தரவு, நெய்யரி தரவு. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கிறோன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றோம்? தரவு ஜிஎஸ்ல தரவு வந்து 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று இடம் சார்ந்த தரவு, இன்னொன்று இடம் சாரா தரவு, இல்லாட்டி பண்பு தரவுன்னு சொல்லி. அடுத்து இந்த இடம் சார் தரவை வந்து மேலும் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வெக்டர் டேட்டா, இன்னொன்று ராஸ்டர் டேட்டா. வெக்டர் டேட்டான்னு சொல்றது வந்து காவித்தரவுன்னு சொல்லுவோம், தமிழ்ல காவித்தரவு. ராஸ்டர் டேட்டான்னு சொல்றது வந்து நெய்யரி தரவுன்னு சொல்லுவோம் தமிழ்ல.
நெய்யறி தரவு இல்லாட்டி பரவல் தரவுன்னு சொல்லப்படுது. சரியா? ஸோ விளங்கிச்சா? அதாவது இப்போ அதை கொஞ்சம் பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் விளங்கிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? விளங்கிடுச்சுண்ணா. ஓகே, கிளாஸ் கட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒருக்கா ஜாயின் ஆகிக்கொள்ளுங்கள். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இருந்தால் சொல்லுங்கள்.